IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். யார் யார் எந்தெந்த துறைக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை திரையில் பார்க்கிறோம். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை செயலாளராக பிரதீப் யாதவ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சிறு குறு மற்றும் அந்த துறை செயலாளர் மாற்றப்பட்டிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். விவரங்களை பகிர்ந்தங்க கண்ணன். நிச்சயமாக தமிழ்நாடு அரசு தற்போது ஒரு அரசாணை பிறப்பித்து பல்வேறு முக்கிய IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து அரசாணை பிறப்பித்துள்ளது. மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால் பல்வேறு முக்கிய துறையின் செயலாளர்கள் பல்வேறு துறைகளுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி தகவல் தொழில்நுட்பத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் பிரதீப் யாதவ் சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். சிறு மற்றும் குறு தொழில்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் அதுல் ஆனந்த் தகவல் தொழில்நுட்பத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் என்டர்பிரனர்ஷிப் EDIA என்றும் நிறுவனத்தின் கூடுதல் தலைமைச் செயலாளர் இருந்த தீரஜ்குமார் உயர்கல்வித்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு அரசின் முக்கிய பதவியான அந்த பொதுத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளராக இருந்த காக்கர்லா உஷா சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால் இதே போன்று சுந்தரவல்லி பொதுத்துறையின் சிறப்பு செயலாளராக இருந்த சுந்தரவல்லி பொதுத்துறையின் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன் முன்னாள் MD உமாநாத் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷனர் அதாவது தொழிலாளர் துறை ஆணையரகத்தின் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதுக்கடுத்து பேரிடர் மேலாண்மை துறை முதன்மை செயலாளர் சிஜி தாமஸ் வைத்தியன் தொழில்துறையின் முதன்மை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மிகவும் முக்கியமாக கூற வேண்டுமானால் இதே போன்று போக்குவரத்து துறையின் முதன்மை செயலாளராக இருந்த வள்ளலார் தற்போது தொழிலாளர் நலத்துறையின் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதே போன்று பல்வேறு அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசானது தற்போது இந்த அரசாணையானது பிறப்பித்துள்ளது. இதன்படி பார்த்தோம் என்றால் இதில் மிக முக்கியமாக தமிழ்நாடு அரசின் வனத்துறை செயலாளராக இருந்த சுப்ரியா சாகு கிண்டியில் உள்ள என்டர்பிரனர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் இனோவேஷன் இன்ஸ்டிடியூட்டின் கூடுதல் தலைமைச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் தலைவராக இருந்த ஜே ராதாகிருஷ்ணன் அண்ணா நிர்வாக கல்லூரியின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதே போன்று உயர்கல்வித்துறையின் செயலாளராக இருந்த அருண் ராய் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதே போன்று பல்வேறு IAS அதிகாரிகள் மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால் பல்வேறு துறையின் செயலாளர்கள் என்று மொத்தம் 20க்கும் மேற்பட்ட IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக தலைவராக அருண் ராய் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மின் வாரிய தலைவராக இருந்த ராதாகிருஷ்ணன் இடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு வேறு துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாகு இடமாற்றம் செய்யப்பட்டு புத்தாக்க நிறுவன ஆணையராக அவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வனத்துறை செயலாளராக இருந்த சுப்ரியா சாகு தொழில் முனைவோர் மேம்பாடு அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல மின்வாரிய தலைவராக அருண் ராய் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மின்வாரிய தலைவராக இருந்த ராதாகிருஷ்ணன் அந்த பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக அருண் ராய் அந்த பொறுப்புக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். வனத்துறை செயலாளராக இருந்த சுப்ரியா சாகு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவன ஆணையராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தொழில்துறை ஆணையராக உமாநாத் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். வனத்துறை செயலாளராக காகர்லா உஷா இருந்த நிலையில் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளராக அதுல் ஆனந்த் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக தலைவராக அருண் ராய் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். முன்பு அந்த பொறுப்பில் இருந்த ராதாகிருஷ்ணன் மாற்றப்பட்டு அதற்கு பதிலாக அருண் ராய் அந்த பொறுப்பிற்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மின் வாரிய தலைவராக இருந்த ராதாகிருஷ்ணன் அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மின் வாரிய தலைவராக இருந்தார் ராதாகிருஷ்ணன். அவர் அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்.
மின்வாரிய தலைவராக அருண் ராய் தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு முன்பாக அந்த பொறுப்பை ராதாகிருஷ்ணன் கவனித்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக தலைவராக அருண் ராய் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். உயர்கல்வித்துறை செயலாளராக தீரஜ்குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். உயர்கல்வித்துறை செயலாளராக தீரஜ்குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். உயர்கல்வித்துறை செயலாளராக தீரஜ்குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். வனத்துறை செயலாளராக சுப்ரியா சாகு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தொழில் முனைவோர் மேம்பாடு புத்தாக்க நிறுவன ஆணையராக சுப்ரியா சாகு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இவர் முன்பாக வனத்துறை செயலாளராக இருந்தார். அதேபோல மின் வாரிய தலைவராக அருண் ராய் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.